பத்திரிகையாளர்களே, நடுநிலையாளர்களே, ஊடகத்தவர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். இந்த இரண்டு செய்தி இருக்கிறது. இந்த இரண்டு செய்தி மற்ற மாநிலங்களில் நடைபெறவில்லை. மற்ற மாநிலங்களில் நடைபெறவில்லை. ஒன்று, கல்வியின் வளர்ச்சியில் ஒரு மாநிலம் முதன்மை இடத்தில் இருக்கிறது. மற்றொன்று, வறுமை ஒழிப்பில் ஒரு மாநிலம் முதலிடத்தில் இருக்கிறது என்றால் இந்த மாநிலத்தை கொண்டாடுவதை விட்டுவிட்டு அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொல்லி எடப்பாடியிலிருந்து நம்முடைய முச்சந்தி ஜெயக்குமார் வரைக்கும் பேசுவது எங்கள் ஆட்சியினுடைய அந்த வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் மடைமாற்றம் செய்வதற்காகத்தான். நான் பத்திரிகையாளர்களுக்கு சொல்லுகிறேன், நண்பர்களுக்கு சொல்லுகிறேன், பொதுவெளியாளர்களுக்கு சொல்லுகிறேன். அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய குற்றவாளியோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்பு இருக்கிறது என்று பேசுகிறார்கள். முதலமைச்சர் சொன்னார், நான் சொல்லுகிறேன், எவன் இந்த ஆட்சியில் தவறு செய்தாலும் அவன் தண்டிக்கப்படுவான், எந்த பின்புலத்தில் இருந்தாலும் என்று சொல்லுகிற அருகதையும் யோக்கியதையும் திமுகவின் தலைவரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் உண்டு. ஒப்பீட்டளவில் சொல்லுகிறேன், எடப்பாடி பழனிசாமி, உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சுரணை இருக்கிறதா? வார்த்தையில் நேர்மை இருக்கிறதா? பொள்ளாச்சியில் 200 பெண்கள் உங்களுடைய பங்காளி எஸ்பி வேலுமணியினுடைய சந்திரசேகர் உள்ளிட்டவருடைய நண்பனான அருளானந்தம் 200 பெண்களை பொள்ளாச்சியில் பாலியல் பலாத்காரம் செய்த போது கொஞ்ச நஞ்சல்லமா, இங்க 1000 பெண்களுக்கு மேல இருக்கீங்கம்மா. மறந்துருவோம், நம்ம மறந்துருவோம். என்ன தெரியுமா செஞ்சான்? பிள்ளைகளை ரூம்ல அடைச்சி தான் இடுப்புல கழட்டி இருக்கிற பெல்ட்டால அடிச்சு டிரெஸ் அவுக்க வீடியோ எடுத்து 200 பிள்ளைகளை பாலியல் பலாத்காரம் செஞ்ச அயோக்கியத்தனம் பொள்ளாச்சியில் நடந்துச்சு. அப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், காவல்துறை மந்திரி. அதுல எஃப்ஐஆர் போடுறதுக்கு 16 நாள் தேவைப்பட்டுச்சு. எடப்பாடி சொல்றான், நாங்க சிபிஐக்கு தாரை வார்த்தோம்னு. நீ ஒண்ணு சிபிஐக்கு எல்லாம் நொட்டல ராஜா. நாங்க கோர்ட்டுக்கு போனோம், உயர் நீதிமன்றம் சொல்லுச்சு தமிழ்நாடு காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் சிபிஐக்கு இந்த வழக்கு கொடுக்கிறோம்னு அதிமுக ஆட்சி எடப்பாடியில சொன்னுச்சு. இதே அண்ணா நகரில் 103வது வட்டத்தில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டான். இன்றைக்கு அந்த இன்ஸ்பெக்டரையே கைது செய்திருக்கிறது இந்த ஆட்சி. இன்ஸ்பெக்டரை கைது செய்திருக்கிறது இந்த ஆட்சி. அது மட்டுமில்ல, எடப்பாடி பழனிசாமி சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஆளா இருந்தா நீ அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தியே பேசக்கூடாது. ஒரு 10 வயசு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கா, அதுக்கு காசு வாங்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணது யார் தெரியுமா? அதிமுக அண்ணா நகர் 103வது வட்ட செயலாளர் தம்பி எடப்பாடி. இந்த செய்தி உனக்கு தெரியுமா? அவர் பேரு சுதாகர். அதிமுகவின் லட்சணம் இதுதான். 10 வயசு சிறுமி கற்பழிக்கப்படுகிறார், அதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ற அதிமுகவின் பேர்வழிகள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெற்றியை கொச்சைப்படுத்த எத்தனிக்கிறார்கள். நான் எடப்பாடி பழனிசாமிக்கு சில புள்ளி விவரங்களை சொல்லுகிறேன். எடப்பாடி முதலமைச்சர், போலீஸ் மந்திரி, பத்திரிகையாளர்கள் கேள்வி கேளுங்கள். யார் அந்த சாருன்னு கேட்கிறாரு? யார் அந்த சாருன்னு கேட்கிறாரு? நான் லைவ்ல உட்கார்ந்து நான் சொல்லுவேன், எடப்பாடி தான் அந்த சார், எடப்பாடி பழனிசாமி தான் அந்த சார். நீங்க என்ன வேணாலும் போடுங்க, அதை ஃபேஸ் பண்றதுக்கு I'm ready to do that. அவர் சொல்றார், 2020ல போலீஸ் மந்திரி வண்ணாரப்பேட்டை மாடர்ன் லைன்ல ரவிங்கிற 68 வயசு கிழவங்க, அதிமுக நிர்வாகி. 2020ல வண்ணாரப்பேட்டையில மாடர்ன் லைன் பகுதியில ரவினா 68 வயசு அதிமுகவினுடைய எம்ஜிஆர் மன்ற தலைவர். எம்ஜிஆர் மன்ற தலைவர் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? பக்கத்து வீட்டுல 13 வயசு பிள்ளைய செல்போன்ல ஆபாச படம் காட்டி அந்த பிள்ளைய கற்பழிச்சு பாலியல் வன்முறை பண்ண அயோக்கிய கும்பல் இந்த அதிமுக கும்பல். அந்த அதிமுக கும்பல் என்னது? ஜெயக்குமார் வகையரா பெட்டிஷன் கொடுக்க வந்த பொண்ணை கைய பிடிச்சு இழுத்து அந்த பிள்ளைய கர்ப்பமாக்கி அந்த பிள்ளைக்கு புள்ள கொடுத்துட்டு நீ ஆஸ்பத்திரி பக்கம் வாமா, நாம கருவை கலைச்சிடலாம்னு சொன்ன அயோக்கியர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து கை நீட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, கள்ளக்குறிச்சி மணலூர்பேட்டை செல்லாங் கிராமத்தை சேர்ந்த அதிமுகவினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் முனியாண்டி. அவர் வயசு 70ங்க. இந்த அயோக்கியப்பலோட வரலாறு தெரிஞ்சுங்க, ஒரு 2 நிமிஷம் பொறுக்கணும் மேடையில் இருக்கவங்க. 70 வயசு முனியாண்டிக்கு. 3 வருஷங்க, 2018, 19, 20ல
தான் தோட்டத்துல வேலை பார்க்கிற ஒரு தலித் சிறுமிங்க 13 வயசு சிறுமிய 3 வருஷமா பாலியல் வன்புணர்வு பண்ணி அந்த பிள்ளை கர்ப்பமாகி 15 வயசுல அந்த பிள்ளைக்கு பிள்ளை பிறக்குது. கள்ளக்குறிச்சியில யாரு? இந்த மானமும் ரோஷமும் மீசை மூஞ்சில இருக்குல்ல எடப்பாடி பழனிசாமி. யாரு சார் அந்த சாருன்னு கேட்டாரு. அந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தன்னுடைய ஊராட்சி மன்ற தலைவர் 13 வயசு சிறுமிய 3 வருஷமா பாலியல் வன்புணர்வு பண்ணி அந்த பிள்ளை கர்ப்பமாயி பிள்ளை பிறந்திருக்கு. இப்ப அந்த ஜெயில இருக்கான். அந்த ஜெயில இருக்கான். அதை போலவே திருப்பூர் மாவட்டம் வெள்ளாங்கோவில் பாவுங்க எவனெல்லாம் அதிமுக கார விடுறது இல்ல. ஒரு சிறுமி 17 வயசு சிறுமி, அவளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த சிறுமிய அதிமுக நிர்வாகி 6 பேர் பாலியல் வன்புணர்வு பண்ணா நாங்க போராட்டம் நடத்தி எஃப்ஐஆர் போட்டோம். இதே வட சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் 18 வயசு பொண்ணு பாலியல் வன்புணர்வு பண்ணி அதிமுகவினுடைய வட்ட இளைஞரணி செயலாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். நான் ஏன் பேரோட ஊரோட பொறுப்போட சொல்றேன்னா, அப்படி யாராவது ஒரு திமுக காரனை நீங்கள் கை காட்டுங்கள். திமுக காரன் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பாக கண்ணின் இமை போல இருப்பான் என்பதற்கு இந்த கூட்டம் சாட்சி. எங்கள் முதலமைச்சர் சொன்னார். அதை போலவே பொள்ளாச்சியினுடைய நகரமன்ற தலைவர், நகர மாணவரணி செயலாளர், இந்த 2 பேரும் சேர்ந்து 200 பெண்களை கற்பழித்தான். நீங்க எஃப்ஐஆர் கூட போடல. அதை போலவே பெரம்பூர்ல அதிமுக பிரமுகர் அருள்ன்ற ஒருத்தரை கைது பண்ணாங்க. எதுக்கு தெரியுமா? 8 வயசு பிள்ளைய பாலியல் வன்புணர்வு பண்ணிருக்காங்க. அவன் நிர்வாகி. அதை போலவே 2021 எடப்பாடி போலீஸ் மந்திரி, நீ முதலமைச்சர். நாமக்கல் மாவட்ட குமாரபாளையத்தில் தறி தொழிலுக்கு வந்த 14 வயசு பிள்ளைய அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியும் அதிமுக சார்பில் பூத் ஏஜெண்டா போடப்பட்ட கோவிந்தராஜன்றவன் குடோன்ல அடைச்சு வச்சு கற்பழிப்பு பண்ணான், பாலியல் வன்புணர்வு பண்ணான். இதை கேட்கறதுக்கு நாதி இல்ல. இப்படி தொடர்ச்சியா சொல்லலாம். இன்னொரு ஹைலைட் சொல்லவா? நாகர்கோயில்ல 2011-16 அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நாஞ்சில் முருகேசன் அவன் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வர இருந்த அந்த வீட்டுல இருந்த 8 வயசு பிள்ளைய பலாத்காரம் பண்ணி அந்த பிள்ளை கன்சீவ் ஆகி இப்ப அவர் ஜெயில இருக்கார். இதுதான் அதிமுகவின் லட்சணம். ஜெயக்குமார் இன்னைக்கு ட்விட்டர் போட்டிருக்கிறான். அந்த ட்விட்டருக்கு கை போகிற போது உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் நெஞ்சம் கூசி இருக்க வேண்டாமா? பெட்டிஷன் கொடுக்க வந்த பிள்ளைய கர்ப்பமாக்கின அயோக்கியர்கள் அதிமுகவின் கூடாரம். எந்த பெண்ணை பார்த்தாலும் கையை பிடித்து இழுக்கிற அயோக்கிய கூடாரம் அதிமுக கூடாரம். நீங்கள் எல்லாம் எங்களை பார்த்து கை நீட்டுவதற்கு அவசியம் சார். நான் பொதுமக்கள்கிட்ட ஒரு பிளீ வைக்கிறேன். ஒரு புகார் கொடுக்குறீங்க, புகார் கொடுத்த 3 மணி நேரத்துல கைது பண்றோம் சார் குற்றவாளிய. புகார் கொடுத்த 3 மணி நேரத்துல குற்றவாளி கைது செய்யப்படுறான். 4வது மணி நேரம் கால் உடையுது, கை உடையுது, பாத்ரூம்ல வலிக்கு விழுவுறான், வெளியில சொல்ல முடியாது, இனிமே அவன் புள்ள வைக்க முடியுமான்னு தெரியாது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. சார், குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். பெண்கள் புகார் கொடுக்கிற எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இந்த ஆட்சியில். ஏன்னா இந்த ஆட்சியின் மீது இருக்கிற நம்பிக்கை, இந்த ஆட்சியின் மீது இருக்கிற பாதுகாப்பு. சார், அதெல்லாம் விட்டுருங்க. இது ஒரு பக்கம் குற்றச்சாட்டுக்கு பதில். ஆனால் இந்த 4 ஆண்டு ஆட்சியில் பெண்களுடைய முன்னேற்றத்தை சொல்லுகிறேன். PhD ஸ்காலர்ஸ் சார், இந்தியாவிலேயே இந்த ஆண்டு 22,000 பெண்கள் தமிழ்நாட்டில் PhD ஸ்காலரா என்ரோல் பண்ணிருக்காங்க சார். அதுதான் திராவிடத்தினுடைய தன்மை. போன வாரம் வந்துச்சு எடப்பாடிக்கு நம்முடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டிருந்த பார், இந்தியாவிலேயே பாதுகாப்பான நகரங்கள் 10. அந்த பாதுகாப்பான நகரங்களில் முதலிடம் எது தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை தான் என்று மோடி சர்க்கார் சொன்னார். கோயம்புத்தூர், சென்னை, மதுரை 3ம் பாதுகாப்பான நகரங்களில் 10 பட்டியலில் 3 இடம். சிறு நகரங்களில் திருச்சி, வேலூர், கரூர் போன்றவை பாதுகாப்பான இடங்களில் வந்தது இந்தியாவிலேயே. இன்றைக்கு பெண்கள் படிக்கிறார்கள். உயர்கல்வியில் அதிகப்படியான பெண்கள் வேலை பார்க்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு.
அந்த பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து பாதுகாப்பாக தங்குவதற்கு உரகடத்தில் 14,000 குடியிருப்புகளை கட்டி அந்த பெண்கள் வேலை பார்க்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே ஆண்களுக்கு நிகர் அல்ல, ஆண்களுக்கு மேல் வேலை பார்க்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடாக உருவாக்கி இருக்கிறது திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. உயர்கல்வியில் அதிகம் போயிருக்கும், உயர்கல்வியில் அதிகம் போயிருக்கும். பெண்கள் பாதுகாப்புல முன்னணியில இருக்கும், பெண்கள் வாழக்கூடிய நகரத்துல முன்னணியில இருக்கும். இதுதான் சார் ஆட்சியினுடைய சாதனை. இந்த சாதனையை பொறுத்துக்க முடியாத சில சில்லுண்டிகள் இன்றைக்கு மனநோயாளி சீமான் ஒரு பேச்சை பேசி இருக்கிறார். அவருடைய மாநில நிர்வாகி சக்திவேல் கிண்டியில வச்சுக்கிட்டு 40 பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சு இப்ப கைது செய்யப்பட்டிருக்கான். இந்த சிந்தனைகளை எல்லாம் பாருங்கள். உங்களை உயர்த்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் உதயசூரியனும் கருப்பு சிவப்பும் தான். அந்த இயக்கம் இல்லை என்று சொன்னால், இந்த இயக்கம் வாழவில்லை என்றால் நாம் எங்கே இருந்திருப்போம் என்பதை உணர்ந்து பாருங்கள். நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பானவனாக, தாயுமானவராக, உங்களை அரவணைப்பவராக, பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் சொன்னதை செய்து காட்டுகிற உங்கள் மகனாக, அப்பாவாக, தந்தையாக, தாத்தாவாக நம்மை பாதுகாக்கிற கடவுள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கிறது. நாம் கலைஞர் தலைவர் சொன்னது போல வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. அண்ணா நகர் தொகுதியினுடைய பார்வையாளராக சொல்லுகிறேன், நான் 25,000 என்று இலக்கிட்டேன். இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு சொல்லுகிறேன், 50,000 வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெறுவோம், அதற்கு உழைப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.